அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நம்முடைய ஃபாதர் ஆஃப் பிஷப் நம்முடைய தகப்பருடைய பிறந்தநாளை கொண்டாடினோம். 87வது பிறந்த நாள். ஒரு மறக்க முடியாத நினைவுகள். அவருடைய பிறந்தநாள் என்பது ஆண்டவர் உன்னை தாயின் கருவில் வெளிப்படுமுனே தெரிந்து கொண்டேன், உன்னை ஜாதிகளுக்காக தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினேன், உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டது என்ற வார்த்தைப்படி அவருடைய ஊழியத்தின் பாதையில் இவ்வளோ பெரிதான ஒரு வளர்ச்சி. ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்து உலகம் முழுவதும் தொடர்பு கொண்டு எங்கே பார்த்தாலும் ஈசிஐ இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா இங்கே ஒரு நிறுவனத்தை நிறுவி தனக்கென்று ஓடாமல் கர்த்தர் கொடுத்த வேலையை சரியாக செய்ததால் ஒரு பெரிதான ஒரு வளர்ச்சி. அதனால தான் அவர் பெயரிலே அந்த ரோடு மாறியிருக்கு. எவ்வளோ அருமையான வாழ்த்துக்கள் பாருங்கள். எவ்வளோ பெரும் ஆண்டவருக்காக பணி செய்கிறப்போம். இந்த உலகத்தில் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்காமல் ஒரு பொது திருச்சபையாக, பொதுவாக ஈசிஐ திருச்சபை 1000 திருச்சபைனா அதில் 999 சர்ச் அவர் பேரில் தான் இருக்கும். ஆனால் அவர் அதை சொந்தம் கொண்டாடலை. அந்த அர்ப்பணிப்பு ஒருவேளை அவர் நினச்சிருந்தா அவர் குடும்பத்தோடு அந்த ட்ரஸ்ட்டை அமைச்சு ஒரு மாதிரி போயிருக்கலாம். ஆனால் அந்த வளர்ச்சி மேலே போயிருக்காது. ஆனால் அவர் ட்ரஸ்ட் என்பது ஒரு சாதாரண காமனாக வச்சு அதை இவ்வளோ பெரிதான வளர்ச்சிக்கு போனால்தான் தான் அவர் இறந்த நேரத்தில் குண்டுகள் முழங்க, ஒரு பிரதம மந்திரி ஒரு ஜனாதிபதிக்கு எப்படி குண்டுகள் முழங்குமோ அதே மாதிரி குண்டுகள் முழங்க அவருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு. ராஜாக்களுடைய மரியாதை. அதான் ராஜாவாக இருக்க வேண்டியவர் ஆண்டவர் ராஜாவாக வைத்தார். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றுமே சேர்த்து வைக்கிறதில்ல, இந்த உலகத்திலிருந்து ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. இருக்கிறவரை கர்த்தர் நிமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஒன்றா போதும். பவுலடிகள் சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளாடி எனக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடினா நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கீழே என் மேலே வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் லைஃபு. ஒருவேளை உலக பிரகாரமாக நான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ சொத்துக்கள் வேணும், இப்படி கார் வேணும், இப்படி லக்ஸரி லைஃப் வேணும்னா அது ஒரு காலம் ஸ்டாண்டர்ட் இல்லை, அமைதியும் தராது. ஆனால் அவரை போல் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மகான் தான் சொல்லணும். அவருடைய பிறந்தநாளை நேற்று சிறப்பாக கொண்டாடினோம். நம்முடைய அரசாங்கம் கூட பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை என்று அமைத்ததை குறித்து நம்முடைய அரசாங்கத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதே வேறொரு அரசாங்கம்னா நிச்சயமாக செஞ்சிருக்காது. சிறுபான்மை மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுடைய வாழ்விற்காக, கிறிஸ்தவ மக்களுடைய முயற்சிக்காக, கிறிஸ்தவ மக்களுடைய நல்ல அரணாக இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசாங்கம் இருக்குது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். தமிழகத்தில் வருகிற மே மாதம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் யார் என்ன சொன்னாலும் எதற்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணி நம்மை பாதுகாக்கிற அரசாங்கத்துக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும், ஓட்டு போடணும். வட இந்தியாவில் இருக்குது. எனக்கும் ஹென்ரி ஜபா ரிச்சர்டுக்கும் அவருடைய சகோதரர் ஐஎம்முடைய ஜென்ரல் செக்ரட்டரிக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஊழியத்தில். அந்த கஷ்டத்தின் மத்தியில் அங்கே இருக்கிறாங்கன்னா உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கை, நம்முடைய ஜெபம், நம்முடைய காணிக்கை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கேற்ற அரசாங்கம் வரணும். மூளை சாதிக்காதே முழங்கால் என்ன பண்ணிடும், சாதிக்காத ஒன்றுமே இல்லை. அப்படி நீங்கள் ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டும். எங்கே போனாலும் நான் இந்த தாட் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம், பேடனில் இருக்கிறேன். ஏன்னா எப்படியாவது நேற்று ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். இன்றைக்கி காலையில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். காலையில் சர்ச்சில் முடிச்சுட்டு வந்து ஏதோ சாப்பிட்றப்போ நேற்று நைட்டு அவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறேன். எப்படியாவது முதலமைச்சரில் உட்காந்துடணும். மக்களை ஏமாத்துறாரு, மக்களும் கை தட்டுறான். சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய கூட்டம் யாருக்குமே இல்லை, எனக்கு தான் வந்திருக்கு. உலகமாக ஃப்ராட் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். ஃபுல்லாக முழுசாக போய் சொல்கிறான். மக்கள் கை தட்டுறான். ஓகோன்னு எதுக்கு கை தட்டுறோன்னு, எதுக்கு போன்றோன்னே தெரியல. இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய ஜெபம். எங்களுக்கு நல்ல அரசாங்கம் தாங்க, அவ்வளோதான். நான் எந்த தலைவர் பேரையும் சொல்ல விரும்பலை, எந்த கட்சி பேர். நான் இயேசுவின் கட்சி மட்டும்தான். நமக்கு வேற கட்சி கிடையாது. ஏன்ட கத்தி கபடெல்லாம் இல்லைடா. ஈட்டி கேடை என்கிட்ட என்ன நம்ம வந்தது, நேம் ஆஃப் த ஜீசஸ் நேம், கடவுளின் பெயர் என்கிட்ட இருக்கு. அது ஒன்று போதும்.
கடவுளின் தானியேல், சாத்ராக் மேஷாக் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தகப்பன் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்பிவிக்காமற் போனாலும் நீர் உருவாக்கின சிலையை நாங்கள் என்ன பண்ண முடியாது. அந்த ஸ்டாண்ட் இன்னைக்கு மிஷினரி கிட்ட இருக்கு. இன்னைக்கு உலகம் எல்லாம் 1100 மிஷினரி ஸ்தாபனங்கள், IMS, NMS, FMBB, விஸ்வமணி, ஷாலம் மினிஸ்ட்ரி, யூத் பிளஸிங், ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னும் இப்படி பல ஆயிரக்கணக்கான மிஷினரி ஸ்தாபனங்கள் இருக்கு. ஒவ்வொரு அந்த மிஷினரிகள் மத்தியில் அதோட ஒரு நேம் இருக்கு. அந்த நேம் தான் அவர்களுக்கு வாழ்வு. இந்த அவங்க அந்த நேமுக்கு நம்முடைய ஜெபம், நம்முடைய காணிக்கை. இன்னைக்கு IMM அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்தியாவில் பெரிய பரிணாம வளர்ச்சி. ECI, IMM இதுக்கு ஈக்குவலாக யாருமே வளரலை. என பறந்து விரிந்த சர்வதேச நோக்கமுள்ள ஒரு ஸ்தாபனம் IMM. கல்கட்டா ஏர்போர்ட் பக்கத்தில் நம்முடைய பில்டிங், ECI பில்டிங். அந்த காம்பவுண்ட் ஒட்டி ECI பில்டிங். நான் 2 முறை தங்கியிருக்கேன். இப்போ இருக்க நம்முடைய மாடரேட்டர் அவர்கள் முன்னால் செலக்ட் ஆன புதுசில் ஒரு நாள் போனேன். அவ்வளோ அழகாக என்னை ரிசீவ் பண்ணாங்க. இப்போ இருக்கிற இன்சார்ஜ் பிரின்சிபல் ராத்திரி 1 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கினேன். 1 மணிக்கு கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் கூட வந்துடும் பார்த்தேன். ஐயா டிரைவரான்னு கேட்டேன். ஐயா இல்லையா, இவர் தான் ஏன் இன்சார்ஜ் பிரின்சிபலுங்கிறார் கல்கட்டாவில். திரும்ப 1 மணிக்கு போயிட்டு 4:30 மணிக்கு திரும்ப காரில் ஏறிட்டோம் அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்க. அவரே கார் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள். இதற்கு நாம் அநேக ஊழியர்கள் வந்திருக்கீங்க. ECIயில் கிட்டத்தட்ட 15 ஊழியர்கள் வந்திருக்கதா சொல்கிறாங்க. 15 ஊழியருக்கு கீழே, ஒரு ஊழியத்துக்கு கீழே 150 குடும்பம்னாலும் 750 குடும்பம் உங்கள்கிட்ட இருக்குது. 750 குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு 5 ஓட்டுனாலும் 2300 ஓட்டுக்கு மேலே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? தெளிவாக ஜெபிக்கணும். தினமும் உங்கள் சர்வீஸில் 2 நிமிஷம். அது வரப்போகிற தேர்தலை சந்திக்க போகிறோம். அரசாங்கம் நல்ல அரசாங்கம் வேணும். அப்போதான் இந்த நல்ல அரசாங்கம் இல்லாத நேரத்திலே 8-7% கிறிஸ்தவர்கள் வேசார்பட்டியில் மூலகுத்திரத்தில். அங்கே ஒரு அம்மா காஸ்பல் சொல்லுது, அங்கே ஒருத்தர் வந்து ஒப்பிடுகிறான். ஏய் எப்படி சொல்லுவேன், உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா? அது ரவுடி. ஏய் உனக்கு யாரா என்னைய கேட்க ரைட் கொடுத்தா போடாங்குது. 7 விழுக்காடு உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த நிலைமை இருந்தா, கிறிஸ்தவனே அறியாத இடத்துல அவன் எப்படி காஸ்பல் சொல்லுவான்? தைரியமா பேசுது. அதேனா அது ரோட்ல படுத்திருந்தது, சோறு இல்லாம படுத்திருந்தது. இயேசுவை கண்டு கொண்ட பிறகு வசதியான வாழ்வு, நல்லா இருக்கு, மகிமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. யார் ரட்சகரா சொல்லுவேன், போடா ஒன்னையால செஞ்சதை போய் பாடுறாங்கிறதுக்கு. அதுக்கு முந்தின வாரத்தில் 100 போலீஸ்காரங்க, அந்த லைட்டு போலீஸ்காரங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க. போய் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு, யாரா நீ ஏன் மைக்கப்படுங்கிறதுக்கு, என்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரு? போலீஸ்கார கேட்குறது. நமக்கே இவ்வளோ இருக்குன்னா, மத்திய பிரதேசிலையும் உத்தரப்பிரதேசிலையும், எனக்கு தெரிஞ்ச உத்தரப்பிரதேசில் 13 வருஷம் சர்ச்சு திறந்து 13 வருஷம் ஆகிட்டு. சர்ச்சை டெடிகேட் பண்ணி 13 வருஷமாக டெடிகேட் பண்ணலை. சர்வீஸ் நடக்கு, கெட்டின சர்ச்சில் சர்வீஸ் நடக்க, நான் டெடிகேட் பண்ணலை. டெடிகேட் பண்ண யாராவது அங்கி போட்டு பண்ணால் உடனே ஜெயிலு. புதுசாக யாரும் போக முடியாது. லோக்கல் இவாஞ்சலிஸ்ட் போய் ஜெபம் நடத்துகிறாங்க. அங்கே இருக்க மிஷினரி, தமிழ் மிஷினரி இன்சார்ஜ் உள்ளே போக முடியாது. யூபியில் 13 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய ஜெப குறைவு. வருகிற தேர்தலில் யூபி, மத்திய பிரதேஷ், பீகார், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி மாற்றப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நினச்சா ஒரு செகண்ட், அவ்வளோதான், ஒரே செகண்ட். கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், காலையில் மெசேஜில் கூட சொன்னேன். இன்றைக்கி 2 மெசேஜ் முடித்து 3ஆவது செய்தி வாட்ஸ்அப்பில் செய்தியில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் மதம் மாற்ற தடை சட்டம் வரப்போகுது. மற்ற மாநிலங்களைப் போல் ரொம்ப தீவிரமாக பண்ண போகிறாங்களாம். அன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அதிகமான ஊழியர்கள் இருக்காங்க, மிஷன் இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் அதிகமான ஞானஸ்தானம் எனக்கு தெரிஞ்சு. மத்திய பிரதேசில் எழுப்புதல் வந்திருக்கு. காரணம் எங்கே அட்டியர் விழுதோ அங்கே தான் தீவிரமாக ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி இந்த 20வது ஆண்டு விழாவில் வந்திருக்கிற நீங்கள், பேராயர், நம்முடைய தந்தை பேராயர் எப்படி அர்ப்பணிப்போடு பணி செய்தார்களோ, அந்த அர்ப்பணிப்போடு நம்ம பணி செய்கிறப்போ 15 ஆயர்கள், 16 பேர் ECI ஆயர்கள் வந்திருக்கீங்க. நீங்களும் அர்ப்பணிப்போடு பணி செய்கிறப்போ ஆண்டவர் உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். எந்தவித எதிர்பார்ப்பல்ல.
பிஎட் படிச்சிருக்காங்க, பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க, 65,000 ரூபா சம்பளம். நம்மளும் பிஎஸ்சி முடித்து பிடி முடிச்சிருக்கோம், ஈக்குவல் தான். நமக்கு 18,000 ரூபா சம்பளம். ஆனால் அவங்க வேலை செய்யறதுக்கு போயிருக்காங்க, நம்ம வேலை செய்ய வரல, ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். அவங்களையும் நம்ம ஈக்குவல் பண்ணவே கூடாது. என்னைய மாதிரி படித்தவளுக்கு இவ்வளோ சம்பளம், எனக்கு இவ்வளோ சம்பளம் என்ன பண்ணக்கூடாது? கேட்டனைக்கு அவுட்டு, கேட்டனைக்கு அவுட். யாராக இருந்தாலும் அதான், அது யாருக்கும் நான் பயப்படுறதில்லை. அப்புறம் கூட ஐயருங்க திட்டுவாங்க, நான் இந்த ஆளை கொண்டாந்து விட்டாரேன் சொல்லுவாங்க, அவரை எவிடன்ஸ். அப்புறம் யாராவது கேட்பாங்க, யாராவது ஒருத்தராது. ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். எப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிட்றப்போ அவர் என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். கூப்பிட்ட நாளிலே ரட்சியும் ஒரு சேவியர். ஒரு அருமையான இந்த 20வது ஆண்டுலால் ஆபத்து நாளில் ஜெபத்தை கேட்கணும். அந்த பேசிக்கில் தான் ஏசாயா 54 அந்த நோட்டீஸில், முதல் நோட்டீஸில் தலைப்பில் போட்டிருக்காங்க, மலைகள் நிலை பெறலாம். அதாவது மவுண்டன் ஷேக் ஆகலாமா, ஒரு ஆடலாமா, ஷேக் ஆகலாமா, மவுண்டன் ஷேக்னு சொல்கிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு, மை கிரேசஸ் டு நாட் லெஃப்ட் யூங்கிறார். அவருடைய கிருபை என்ன பண்ணல, என்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை, அந்த ஒரு சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அமைதியின் அரசர் நம்மோடு இருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானம் டிஃப்ரெண்டான ஒரு சமாதானம். இன்னைக்கு ஒரு பையன் 2 காலும் நடக்க முடியாது, போலு அட்டாக் ஆனப்ப தம்பி, அவங்க அப்பா கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ண ராத்திரியே தாலியை மாற்றிட்டார், நைட்டே மாற்றிட்டார். எங்கள் அம்மா தான் பொண்ணு பார்த்தாங்க அவருக்கு. கல்யாணம் பண்ணுறவரையும் ஓகேனாரு, ஞானஸ்தானம் வாங்கினார், கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாலே மாற்றிட்டார். அந்த அம்மா ஒத்துக்கிட்டு ஓகேன்றுச்சு. வேறு வழி இல்லை, மாத்தினா தான் ஃபஸ்ட் நைட்டு கல்யாணங்கிறான். முடிஞ்சு வந்துட்டு இனிமேல் என்னத்தை பண்ண, அம்மா இல்லை, கஷ்டமான சூழ்நிலை, 2 தங்கச்சி தம்பி, யார் ஆதரவு? சரி ஓகே, எதை கட்டினாங்கன்னா அதுவும் அதோட மனுஷன் கூட போயிடுச்சு. முதல் குழந்தை ஹேண்டிகிராஃப்ட். 2-3 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு கிறிஸ்டினாக மாறிட்டு, கல்யாணத்துக்கு பார்த்த மாப்பிள்ளை கிறிஸ்தவ மாப்பிள்ளை, அதனால் கிறிஸ்டினாக மாறிட்டு அது தீவிர பக்தியாகி அதுக்கு கேன்சர் பிளட் கேன்சர் பிளட் கேன்சரில் சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிளட் கேன்சர் இன்றைக்கி உயிரோடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக. ஏன்னா கடவுள் மேலே அதிகமான பக்தி வந்துடுச்சு. அவங்க அப்பா தீவிரவாதி. அடுத்த 2 பொம்பளை பிள்ளைகள். ஒரு பொண்ணு ரொம்ப தீவிரவாதி மதத்தில், அண்ணா பெரிய புட்டா வைக்கும் வேணும்னே. அந்த இன்னொரு பொண்ணு பாவம் வாழ்க்கையே நல்லா இல்லை, அது கடவுள் சர்ச்சில் ஜோம் பண்ணும், வாழ்க்கையே நல்லா இல்லை. முதல் பையனுக்கு ஹேண்டிகிராஃப்ட். ஆனால் அவர் இன்னொன்று உணரலை, அதை நம்ம இப்படி பண்ணதா தப்புன்னு அவர் உணரலை. அந்த பையன் அந்த ஹிந்து, அதாவது தீவிரமான ஒரு மதவெறியர். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே வரையும் போடுற பொட்டுக்கு போயிட்டான். வேணும்னே எங்களை வெறுப்பேற்றுறதுக்குனே போடுவான். என்னை பார்த்தால் நான் பெருசாக போடுவேன், என்னை பார்க்குறேன். இன்னைக்கு வெறுப்பேற்ற ஒரு சால்வை, சிவப்பு துண்டு தான், மஞ்சள் துண்டு தான் போடுவான், வெறுப்பேற்றுறதுக்குனே போடுவான். 2 காலும் நடக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துட்டான். சர்ச்சுக்குள்ளே பார்த்தேன் ஒரு சகோதரியோடு நான் ஃபோனில் வர்றப்போ அவன் காரில் பேசிக்கிட்டே ஃபோனில் வந்தேன். சகோதரி விசாரிக்கிறதுக்கு போட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு மாமா பொண்ணு சொல்லுது, பாருங்கள் அந்த தம்பி மாறிட்டான். எப்படி மாறினான்னு கேட்டேன். ஒரு டெத்துக்கு வந்தான் நான் சர்ச்சுக்குள்ளே. டெத்துக்கு வர்றப்போ அந்த ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கு வர்றான். வந்தவன் சர்ச்சில் உட்காந்துருக்கான். உட்கார்ந்துருக்கிறப்ப அவனோடு ஆண்டவர் பேசுகிறார். எது மன அமைதி இல்லை. பெரிய பொட்டு கீழேருந்து வேலை வரையும் பெருசாக எடுப்பான். தீவிரவாதி. அந்த அவன் வண்டி, அந்த ஹேண்டிகிராஃப்ட் பைக் ஓட்டுறான், அதிலெல்லாம் பெருசாக விளம்பரம். பையன் சேர்க்கலை, மனைவி சேர்க்கலை, கஷ்டப்படுறவன். ஆனால் அமைதி இல்லாத வாழ்வு. ஆனால் அந்த திருச்சபைக்குள்ளே வந்தோடனே ஒரு அமைதி என் வாழ்க்கையில் வந்துச்சு. அதுதான் சொல்கிறார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை. அவர் பண்ண அந்த உடன்படிக்கை, அந்த அமைதியின் உடன்படிக்கை என்னோடு பண்ணியிருக்கிறார். எனக்கு ஒரு மெசேஜ், எனக்கு இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்னென்னா, ஏசாயா 43:5 தண்ணிகளை கடக்கும் போதுங்கிறார். ஆனால் எதை செய்தாலும் ஞானமாய் செய்யுங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்ல, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்திலும், நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ காஸ்பல் சொல்லு, நான் உன்னோடு இருக்கிறேங்கிறார்.
அந்த உடன்படிக்கையின்படி நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி உங்கள் பாஸ்ட் மூலமோ இல்லை திருச்சபையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை இங்கே நினைத்து நீங்கள் ஜோம் பண்ணால் அந்த உடன்படிக்கை அது மலையில் போகலாம். அழகா அது எப்பவுமே நம்மளை விட்டு போகாத ஆண்டவர். எப்படின்னா அருமையாக ஐயா சொன்னாங்க, ஜார்க்கண்டை சொன்னார். ஜார்க்கண்டில் மொசோபோனிங்கிற ஒரு இடம், மைல்ஸ் டிஸ்ட்ரிக்ட்னு பேர். மைல்ஸ் டிஸ்ட்ரிக்ட்னா சுரங்க தொழிலாளிகள் அதிகம். சுரங்க ஊர் ஜார்க்கண்ட் தான் இந்தியாவில் ரொம்ப வறுமையான மாநிலம். பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் ரொம்ப வறுமையான மாநிலம். பீகாரும் ஜார்க்கண்ட் தான். ரொம்ப மழை குறைவு ராஜஸ்தான் தான், ரொம்ப மழை கம்மி. அந்த ஜார்க்கண்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அவர் சொன்னார், எங்களுடைய எளிமையை குறித்து சொன்னார். 3 நாளாக திருவிழா, எல்லா திருவிழாவும் ஒன்றா வந்துட்டு ஒரே நாள். எல்லாரும் பெரிய பெரிய சீரியல், இப்போ நம்ம சீரியல் போட்ட மாதிரி உலகம் முழுதும் அந்த ஊர் ஃபுல்லாக சீரியல். டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. 3 நாளாக கரண்ட் இல்லை. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இறங்கிட்டோம். 3 நாளாக கரண்ட் இல்லை. அவங்க வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் சோலார் ஏதோ வச்சுருக்கிறார். வீட்டில் கரண்ட்டு, வீட்டில் நல்ல சாப்பாடு கொடுத்தார். அவர் லிங்கன்கிற பெயர், நல்ல சாப்பாடு கொடுத்தா. தமிழ் ஃப்ரம் அவர் தமிழ், காட்பாடியிலேருந்து போனவர். ஒரு நல்ல நண்பர் NMSIயில். அங்கேருந்து ஒரு லாட்ஜில் கொண்டு போய் போடுறாரு. கரண்ட் இல்லை, பயங்கரமான அமாவாசை இருட்டு. ஜார்க்கண்ட் மாநிலம் தான் இந்தியாவிலே மலைகளும் பள்ளத்தாக்களும் நிறைந்த ஒரு பகுதி. ஜெருசலேமை போல். ஒன்றும் மலை இல்லை பள்ளம், மலை இல்லை பள்ளம், இருட்டு. என்ன தெரியல, என்னன்னே தெரியல. பாத்ரூமில் கொண்டு ரூம்குள்ளே விட்ருக்காங்க. பாத்ரூம் எங்கே இருக்குது, பாத்ரூம் கதவு எங்கே இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் காலையில் செல்லுக்கு சார்ஜ் போட சார்ஜ் போடல, அதை லைட்டை போட்டால் இதுவும் போயிடும். கண்ணீரோடு அவருக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், ஒரே என்ட்ரன்ஸு. அங்கே முட்டி போட்டு உங்களை நம்பிதாப்பா வந்தேன். இருட்டு, என்ன நடக்குன்னே தெரியல. இங்கே சிங்கம் நிற்கா, புலி நிற்கா, பாம்பு வருதானே தெரியல. இப்படி இருட்டில் நான் எப்படி தூங்க முடியும்? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே, நான் ஒரு நாளும் கைவிடலை. ஐ டு நாட் லெஃப்ட் யூ. ஏசாயா 54:10 மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், என் சமாதானத்தை என்னை சொல்லியிருக்கீங்களே. நீங்கள் நினச்சா கரண்ட் வராதா? இது என்ன பெரிய காரியம் உங்களுக்கு? ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டாங்க. லைட் எரிஞ்சிட்டு. அது 1 கிலோமீட்டருக்கு முன்னால் ஓடுற ஜென்ரேட்டர் இங்கே தூங்க விட மாட்டேங்குது. தட்ட தட்ட தட்டன்னு பயங்கர சவுண்டு. கரெக்டாக 4:30 மணிக்கு மொத்தமாக எரிஞ்சு போச்சு ஜென்ரேட்டர். 4-5 மணி நேரம் ஓடிச்சு. ராத்திரி ஃபேன் ஓடிச்சு, லைட் எரிஞ்சது, மோட்ரு போட்டாங்க, தண்ணி வந்துட்டு காலையிலே சேஃப்டியாக என்ன ஆகிட்டு எங்கள் வாழ்க்கை. 4:30 மணி நேரம் ஓடிச்சு ஜென்ரேட்டர். அதுக்கப்புறம் மொத்தமாக எரிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டு நம்மளை என்ன பண்ண மாட்டார், எப்போவுமே கைவிட மாட்டார். அழகாக அந்த ஏசாயா 54 படிச்சிங்கன்னா, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து, எவ்வளோ அருமையான மொத்தம் வாக்கு தத்துவம் தெரியுமா அது? ஏசாயா 54 ரொம்ப டெரிஃபுல் வாக்கு தத்துவம். எதுக்காக ஒரு நோட்டீஸில் ஏசாயா 54 போட்டாரோ எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. அவர் சொல்கிறாரு, பிள்ளை பெறாத மலடியே நீ விசுவாசத்தோடு கூடாரத்தை பெருசாக்கு, பெரிய வீடாக கட்டு, கவலைப்படாத, தைரியமாக கட்டுங்கிறார். கூடாரத்தின் இடத்தை விசாலம், விசுவாசம், ஃபெய்த்து சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய். நீ பெருசாகிக்கிட்டே இருப்ப. உன் ஃபேமிலி இல்லை பிஸ்னஸ் எல்லாம் ஆகிக்கிட்டு இருக்கோம், டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கோம், ஊழியம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கோம். எபினேசர் வந்தார், இந்த கோவளம் பகுதிக்கு வந்தார், சின்ன திருச்சபை. எத்தனை ஃபேமிலினே 35 ஃபேமிலி தடுமாடுறாரு. அங்கே நான் காணிக்க பை கொடுத்தேன்னா 1 பை கொடுத்தேன், நான் 2 பை கொடுக்கலான்னு கேட்டோம்னா அவரு கூப்பிட்டு 2 பையான்னு கேட்காரு. 1 தான்ட்டு பரிதாபம், 1 காணிக்க வரல, எங்கே 2 கொடுக்க. அவர் சொன்ன பதில் அப்படி கரெக்டாக இருந்துச்சா? கரெக்டாக இருந்துச்சா? 1க்கே காணிக்க விடல, 2 பை இதுக்கே வழியை காட்டல. அப்போ எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனால் சொல்றாரு, நீ டூ நாட் வரி அபவுட். மெர்காசிஸ் நாசிரியத்தில் சர்ச்சை திறந்தாரு. சர்ச்சை திறந்துட்டு சர்ச்சை திறக்க முன்ன சர்ச்சை சுற்றி காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவார், ராத்திரி 12 மணி வரையும் ஜெபம் பண்ணுவார். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்த ஜெபம் 12 வரையும் ஜெபம் பண்ணுவார் மெர்காசிஸ் நாசிரியத்தில். காலையில் 3 மணிக்கு எழுந்து 4:30 மணி வரையும் ஜெபம் பண்ணுவார். 5 மணிக்கு கம்யூனியன் சர்வீஸ். அந்த ஜெபந்தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு சீரியல் லைட்டு போடுறாங்க. ஒவ்வொரு வருஷம் லைட்டோட வாடகை 30 லட்சம் சீரியல். திருத்துவாலயம் 30 லேக் சீரியல் மட்டும் போடுறான்.
அந்த மெர்காசிஜோட ஜெபம், எபினேசர் இப்படி இங்கே ஜெபம் பண்ணிட்டா அடுத்த வருஷம் என்ன ஆகும்? இந்த தெருவே இந்த ஊரே சர்ச்சு காணாது, இன்னொரு சர்ச்சு வந்துடும். கூடாரத்தை இஸ்ரவேல் கவலைப்படாத, டு நாட் வரி அபவுட். அவர் சொல்றார், கற்பை கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, சத்தமா பாடு, உன் கூடாரத்தை நீ பிடத்தை பெருசாக்கு, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும். அடுத்து சொல்றாரு, டு நாட் அஃப்ரைட், பயப்படாதே, யூ டு நாட் ஷேக், நீ வெட்கப்படுவதில்லை. நீ என்ன பண்றதில்ல, நீ ஒரு காலம் என்ன பண்ண மாட்ட. அடுத்து பேராயத்தில் இவர் மாதிரி ஏரியா சேர்மன், இவர் மாதிரி ஐஎம்எம் பிரசிடென்ட், சத்யா ஐயர் மாதிரி எல்லா நிலையிலும் சிலவன் சத்யா வந்து நிற்பார். அப்படி ஒரு இடத்த உனக்கு என்ன பண்ணுவார்? தருவார். அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். அவர் சொல்ல, பயப்படாதே. நீ ஏன் பயப்படுற? நீ வெட்கப்படுவதில்லை, இலைச்சி அடைவதில்லை. ஏன்னா உன்னை யாரு சிருஷ்டித்தா அவர் தான் உனக்கு ஹீரோ. என்னுடைய கைடு யாரு? ஜீசஸ், ஆண்டவர். அவர் சிரிச்சது தான் எனக்கு கைடு. கைடு என்ன பிஹெச்டி முடிக்கணும், ஒரு கைடு வேணும். ஒரு கைடு வேணும்னா பிஹெச்டி, அப்போ தான் கைடு முடிக்க முடியும். அந்த கைடு தான் நாயகர். வீட்டில் துணி துவைப்பாங்க, பாத்ரூம் கொள்வாங்க. ஆனால் இங்கே ஐயராக இருந்திருப்பாங்க, பிடி முடிச்சிருப்பாங்க, எம்டிஹெச் முடிச்சிருப்பாங்க. பிஹெச்டி படிக்க போகணுன்னா அந்த கைடுக்கு அத்தனை வேலையை பார்க்கணும். அப்போ தான் அவன் மார்க் போடுவான். உலக பிறகமாக ஒரு மனுஷனுக்கு அப்படி இருக்கிறப்போ வானத்தை முடித்த நாயகருக்கு நீ அங்கே அந்த வேலையை செய்யக்கூடாது. நீ கைவிடப்பட்டு மனநந்த ஸ்திரியை போல நீ கவலைப்படாத. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனா உருக்கமான இறக்கங்களினால் ஒரு செகண்ட் மேல உனக்கு கோவம், இன்னும் இந்த பையன் இப்படி பண்ணான் அப்படி மூணு, அதுக்குள்ள வண்டி என்னாச்சு? கவுந்து போச்சு. அதுக்குள்ள வண்டி என்னாச்சு? பஞ்சர் ஆச்சு. அதுக்குள்ள உன் வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இமைப்பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கோம். திடீர்னு லிஃப்ட்ல இருந்து ஒரு பையன் விழுந்துட்டான். 4 ஃப்ளோரு 5 ஃப்ளோரு ஹாஸ்பிட்டலு, ஃபேமிலி சார்பில் கட்டிக்கிட்டு இருக்கோம். மேலேருந்து விழுந்துட்டான், கால் உடஞ்சிட்டுங்கிறாங்க. உடனே சொன்னேன், ஏன்பா இதுவரை நீங்கள் எங்களை கைவிடலையப்பா, ஏன்பா விழுந்தான் கீழேன்னு கேட்டேன். இமைப்பொழுது இது ஒரு தவறு, நம்மகிட்ட உள்ள தவறு. ஏன்னா தென்னை மரத்துலேருந்து ஒருத்தன் விழுந்து உயிரோட, தென்னை மரத்தில் இருக்கான், அருவா இதில் இருக்குது, இந்த அருவா இடித்து அவன் செத்துருக்கணும், ஆனால் சாகலை. செகண்ட் புல்லேருந்து ஒருத்தன் விழுறான், 2 பக்கம் 2 கம்பி இருக்குது, கம்பியில் விழுந்தா கம்பி அவனுக்குள்ளே போயிருக்கும், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. திடீர்னு கேஸை திறந்து விட்டு பற்ற வச்சுட்டான், உடம்பெல்லாம் அவன் நெருப்பு, ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு பையன் விழுறான், அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் ஆண்டவர் சொல்லா, செகண்டில் கைவிட்டேன், ஆனால் கைவிட்டேன் நான் உன்னை என்ன பண்ணுவேன், என் அற்ப காலம் மூண்ட கோபம். ஏன்னா ஏதோ ஒரு தவறு என்கிட்ட இருக்கு, அந்த தவறு நிமித்தம் அற்பகாலம் மூண்ட அந்த கோபம் தான்பா மேற்பொழுது கைவிட்டேன்னு சொன்னார். சொல்லிட்டு இது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் சொன்னார். டேய் வேணாண்டா, அழிஞ்சு போவீங்கடா. ஒரு பையன் கேட்கல. நோவா போய் செய்கிறப்போ கிறுக்க, பைத்தியக்காரன், முட்டாளு, அந்த ஃப்ளைட்டை ரைட் சகோதரர்கள் விடுறப்ப எல்லாரும் அந்த உலகத்தில் அப்படி தான் பேசினாங்களாம். முதல் ஃப்ளைட் டேக்கப் பண்ணால் 7 செகண்டில் கீழே விழுந்து எரிஞ்சு போச்சு, 7 செகண்டில். ஆனால் இன்னைக்கு ஃப்ளைட் இல்லைன்னா மனுஷன் வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி தான் ஒரு கப்பல் செஞ்சார் 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் கவலைப்படலை. அதான் ஆனால் இருந்தாலும் ஒரு ரெயின்போவை கொடுத்துட்டேன், அந்த ரெயின்போவை பார்த்துட்டா மழை வராது. அதுதான் ஆதி ஆகமத்தில் அடுத்த அதிகாரத்தில் சொல்லுவார். அந்த 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 சொல்லுவார், உனக்கும் என் சந்ததிக்கு உண்டான ஒரு உடன்படிக்கை ரெயின்போ, விடுதலை. அந்த நோவான் காலத்தில் உண்டான வெள்ளெல்லாம் வராது, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெறலாம். கடைசி சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எனக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும், அதுதான் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1 14 வசனங்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். 20 ஆண்டுகள் கடந்து வந்த இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐயாவுடைய தூர பார்வை, ஒரு சர்ச்சு 10 சர்ச்சு ஆகணும்னு நினச்சார். 4 5 ஆகிறப்போ இல்லை 10 இல்லை 100ன்னார். ஒரு 60 55 60 வந்தோடனே இல்லை 1000 சர்ச்சினார். 1000 சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு 700 800 சர்ச்சு வந்தோன்னா 1 லட்சம் சர்ச்சினார். 1 கோடி ஆத்மானார். வியாபாரிக்கு எல்லை இருக்கவே கூடாது. இந்த வருஷத்தில் எபனேசர் 35 ஃபேமிலி தடுமாட்டம், சிங்கிள் காணிக்க பையங்கிறாரு. அடுத்த வருஷத்தில் 4 காணிக்க பைய கொடுக்கணும்.
ஆண்டவரால் முடியாத காரியம். திருச்சபை மக்களோடு ஒரு யூனிட்டி, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். ஊழியனுடைய ஜெபம், ஊழியன் நல்லவரும் வருவார், கெட்டவரும் வருவார். யார் வந்தாலும் ஒருத்தர், ஐயா உங்களை மாதிரி பிரசங்கம் ஒரு ஆளை கொண்டாந்து விட்டீங்க, பிளேடு போட்டாருங்க, ஏங்க நீங்களே பிரசங்கம் பண்ண, அதையும் ஏற்றுக்கணும். நல்ல அப்படியாங்க, சரிங்க, ஒத்துக்கணும். ஒருவேளை என்னையா நீ ஐயர் நேற்று முந்தா நாள் அவரை திட்ட மாதிரி திட்டினாலும் தோத்துறேன் ஐயா, என்னை சரி பண்ணிக்கிறேன். எதுக்குனாலும் என்ன பண்ணிடணும். ஆனால் உன்னுடைய கோல் என்ன இருக்கணும்? சர்ச்சு கூடுறதுல மட்டும்தான் இருக்கணும், மெம்பர்ஷிப் கூடுறதுல மட்டும்தான் இருக்கணும். மெம்பர் 35 ஃபேமிலியோடைய பேர் தெரியணும், 35 ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும், எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, 35 பேரை பற்றி தெரிஞ்சு 35 குடும்பத்தை வச்சு தெரிஞ்சிருக்கணும். 35 ஃபேமிலிக்கு நீ தினம் ஜெபம் பண்ணணும். இந்த பக்கம் போகிறவன் வரப்போ சைலசேர் போனார், ஜெபம் பண்ணார், ஒரு விடுதலை கிடைச்சது. அதே மாதிரி ஒரு 4 ஃபேமிலி இந்த பக்கம் போகிறப்ப ஜெபம் பண்ணா, சர்ச்சை திறந்து இந்த இடத்துல நீ ஜெபிச்சுக்கிட்டே வேதத்தை வாசிக்கிட்டே இருந்தா இது மலையின் மேல் இருக்க பட்டணமாய் அநேகர். அடுத்து இவர் முடிஞ்சு போகிறப்போ எபினேசர் இல்லை, அவர் ஏரியா சேர்மனே வேண்டாங்க, கோட்டூர்புரம் தேவசகா ஐயா கட்டி வச்சாங்க பெரிய சர்ச்சு, நான் இங்கேயே வந்துடுறேங்க, கோவளம் பெரிய சர்ச்சுன்னு இங்கே வந்துடணும். 4 பெட்ரூம் இருக்குங்க, 4 ஏசி இருக்குங்க, கார் பார்க்கிங் இருக்குங்க, சர்ச்சிலேருந்தே கார் கொடுத்துருக்காங்க. பெரிய சர்ச்சில் என்ன பண்ணிடணும். இப்போ எங்கே போகிறாங்க? ஈக்காடு தாங்கல் போனாங்க, கோட்டூர்புரம் போகிறேங்கிறாங்க, தண்டையார்பேட்டைக்கு போகிறேங்கிறாங்க, எம்கேபி நகர் போகிறேங்கிறாங்க. என்ன இதில் பெரிய சர்ச்சு. அப்போ இதை உருவாக்குறது யாருடைய வேலை? இந்த பாஸ்டருடைய வேலை. நீ உருவாக்கிட்டா தந்தை பேராயரை போல ஆண்டவர் உன்னை உயர்த்தும். ஆண்டவர் தந்தை பேராயர் எப்படி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை பண்ண விலை. எமி கார்மேல் மைக்கேல் அம்மையுடைய அர்ப்பணிப்பு. இன்றைக்கி பண்ண வேலையில் சர்வீஸ்க்கு போனீங்கன்னா காலைல 3 மணிக்கு பண்டிகை ஆராதனை. யாராவது அந்த ஊருக்காரங்க இருக்கீங்களா? அந்த ஊருக்காரங்க பண்ண வேலை 3 மணிக்கு கம்யூனியன் சர்வீஸ் நான் போயிருக்கேன். ஊரே திரண்டு வந்துடும். ஒரு பண்டிகை ஆராதனைக்கு முன்னால் ஒரு ஐயர் கூப்பிட்டுட்டார், அதுதான் ஐயாவுடைய ஊர். எம்மி கார்மேல் மைக்கால் தன் வாழ்வை அர்ப்பணித்து கைவிடப்பட்டு பொட்டு கட்டிப்பட்ட மக்களை சந்தித்து வாழ்வு கொடுத்தாங்க. அந்த வேலை அந்த ஊர்லேருந்து வந்ததால் தன்னுடைய அர்ப்பணிப்பான சுவிசேஷ பணி, அந்த சுவிசேஷ பணியை தாம் மையமாக வைத்திருக்கிறப்போ ஆண்டவர் உயர்த்தும். ஆண்டவர் எனது சுவிசேஷ மாதம், ஜூலை மாதம் சுவிசேஷ மாதம். சீகன் பால் இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா இந்தியாவுக்கு வந்தது ஜூலை 3, மரித்தது ஜூலை 3. சீகன் பால் வேதாமத்தை மொழிபெயர்த்தவர், பேப்பர் இந்தியாவுக்கு கொடுத்தவர், எழுதுகோலை இந்தியாவுக்கு கொடுத்தவர், பெண்களுக்கு எல்லா மக்களும் ஒன்றாக சர்ச்சில் இருப்பதற்கு முதல் சர்ச்சை கட்டவர் சீகன் பால். அவர் வந்தது ஜூலை. எல்லா திருமுறைகளும் இயேசுவின் பிரசங்கம் பின்னு இப்படி சர்ச்சை தடிக்க விழுந்தால் சர்ச்சஸ் வந்ததுக்கும் காஸ்பல் வர்றதுக்கும் உழைப்பது மெத்தடிஸ்ட் திருச்சபை. அது உருவாகினது ஜூலை. ஒருவேளை ஜூலை மாதம் 19 தான் நம்முடைய மாபெரும் பேராயர் தந்தை பேராயர் பிறந்த தேதி அந்த ஜூலை மாதம். அதனால ஜூலை ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் சுவிசேஷ பணியில் அர்ப்பணிப்போடு நம்ம போகிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உங்களையும் உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம், இந்த விடுதலையின் மாதத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க. தகப்பனே நோக்கி பார்ப்போமா? ஆபத்து நாளில் உமது ஜெபத்தை கேட்பாராக. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். வார்த்தையின்படி தகப்பனே நீ ரட்சிக்கிறவர், உடைய ஆலயத்தில் நீ சத்தத்தை கேட்கிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட இந்த ஆண்டு விழால கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்ப்பா. கடந்த வருஷத்தில் ஜெபித்தேன், என் ஜெபத்தை கேட்டு என் வீடு கட்டுவதற்கு ஒரு கிருபை செய்திக்கிங்கப்பா. இந்த ஆண்டில் என் மகளுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. என் மகனுடைய நல் வாழ்விற்காக ஜெபிக்கிறேன்ப்பா. மனம் இறங்கப்பா. என் மகளுக்கு திருமணம் நடக்க முடியல, மகன் நல்லா இல்லை, அதனால் மகனுக்கு திருமணம் நடக்கலப்பா. பல கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்களப்பா. கடன் பிரச்சனையின் மத்தியில் என் வாழாமல் என் மகா என் வீட்டில் இருக்காப்பா. மனம் இறங்கி ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒரு விதமான வியாதியின் மத்தியில் இருக்கிறேன்ப்பா, ஸ்டோன் ப்ராப்ளம்ப்பா.
அந்த ஸ்டோன் நிமித்தம் நான் எவ்வளவோ மருந்து சாப்பிட்டேன், ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு உடம்புல ரத்தம் இல்லை, பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு விடுதலை, இரவு நேரத்தில் திடீர்னு வலி வந்து துடிக்கிறேன்பா, அந்த வலி இனி எனக்கு வரக்கூடாது. நம்பிக்கையோடு தகப்பனே, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், சமாதானத்தின் உடன்படிக்கை முன்னை விட்டு விலகாது என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போன அந்த 17வது வசனத்துல சொல்றீங்க. அந்த வசனத்தின்படி எனக்கு அந்த ஸ்டோன்ல இருந்து ஒரு முழுமையான விடுதலை தகப்பனே. மார்பகத்தில் ஒரு கட்டி தகப்பனே, கேன்சரோ என்று எல்லாரும் பயம் காட்டுறாங்க. ஆனா நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீ வசனத்தை அனுப்பி குணமாக்கி, வசனத்தை அனுப்பி கரைய பண்ணுகிற தகப்பனல்லவா. அந்த கட்டிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை எனக்கு வேணும்பா, ஒரு அர்ப்பணிப்பான வாழ்வு எனக்கு வேணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த சகோதரி தன் சகோதரிக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட கண்கள்ல நீர் வடிந்து கொண்டிருக்கு. அந்த வடிகிற நீர்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும். அது அசிங்கமா இருக்குப்பா, என் கண்கள் பார்வை இழந்து விடுமோ, சுகர்னால என் கண்கள்ல நீர் வடிகிறதுக்கு ஏவன்சி நார்மலா இல்ல, எனக்கு ஒரு நார்மலை தாங்க. அந்த சுகர்னால கஷ்டம் வேதனையில் இருக்க, எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட மனமிறங்க உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வழிநடத்தில் அந்த மகளோடு இறங்கட்டும். உம்முடைய கிருபை அந்த மகளோடு இறங்கட்டும். உம்முடைய வழிநடத்தில் மகளோடு இறங்கட்டும் தகப்பனே. ஆபத்தில் தக்க ஜெபத்தை கேட்பான்னு சொன்னீங்க. நாளைக்கு என் வீட்டு வாடகை கட்ட முடியாத நிலைமை, நாளைக்கு என் கார் லோன் கட்ட முடியாத நிலைமை, ஒரு லேலத்துக்கு வரக்கூடிய நிலைமையில இருந்து நாங்க உட்கார்ந்து இருக்கிற என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் நம்பிக்கையோடு தகப்பனே. கர்த்தர் ரட்சிப்பின் சத்த கர்த்தர், நீ சால்வேஷன் லார்ட், மீட்பின் ஆண்டவர். அந்த மீட்பின் ஆண்டவர் எனக்கு மீட்பு தர வேண்டுமாய் ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே மனமரங்க. ஒரு விசை கூட யாரெல்லாம் ஏக்கத்தோடு கண்ணீரோடு தங்களுடைய வேதனையை சொல்லி ஜெபித்தாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, அந்த மக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த 20வது ஆண்டு விழால தகப்பனே, இந்த கேட்ட வாக்கு தத்தத்தின்படி சங்கீதம் 54:10 சங்கீதம் 20 ஏசாயா 54:10 தகப்பனே, சங்கீதம் 20 எங்களை நீங்க பிளஸ் பண்ண போறீங்க, எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. நன்றி தகப்பனே. வந்திருக்கிற உங்களுடைய ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஆசீர்வதிங்க.